இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எரேமியாவினுடைய ஒரு தைரியமான வார்த்தை, விசுவாசமான வார்த்தை. ஏன் இப்படி அவர் சொல்லணும்? அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருந்த போதிலும் அவன் தனிமையாய் நிறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. நீங்க இஸ்ரவேல் வரலாறுல 3 விதமான தலைவர்கள் முக்கியமானவர்கள். ஒன்னு ராஜா, 2வது பிரதான ஆசாரியன், 3வது கர்த்தருடைய தீர்க்கதரிசி. உண்மையா தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்தவர் இந்த எரேமியா. ஜனங்களின் அழிவை தாங்க முடியாதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய கோபாக்கினையை அவர்களை விட்டு அகற்ற வேண்டும் என்று கண்ணீரோடு புலம்பி ஜெபித்து கொண்டே இருந்த ஒரு மனிதன் இந்த எரேமியா. நேர்மையா பரிசுத்தமா ஜெபிக்கிறவனா வாழ்ந்த இந்த நபருக்கு தேசத்தில் ஆதரவு இல்லை. ராஜா அவனை பகைத்தான். ராஜாவுக்கு துணையா இருந்த அனைவரும் அவனை விரோதித்தார்கள். குறிப்பாக தீர்க்கதரிசிகள் என்று அறியப்பட்ட அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாரும் பொய்யான தீர்க்க தரிசனம் உரைத்து ராஜாவினிடத்திலிருந்து சகாயத்தை, நன்மைகளை எதிர்பார்த்தபடினாலே இந்த எரேமியாவோடு கூட அவர்கள் நிற்கவில்லை. ஆக இந்த எரேமியா முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவனானா. எல்லாரும் அவனை பகைக்கிறாங்க. பயங்கரமான பிரச்சனைகள் அவன் சந்திக்கிறான். காரணமில்லாத பகை அவன் மேல் வந்தது. ஆனா பாருங்க, அவன் சொல்றான், எப்பா என் கூட ராஜா இல்லாம இருக்கலாம், தீர்க்கதரிசிகளின் கூட்டம் எனக்கு பின்னாடி இல்லாம இருக்கலாம், இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் என் வார்த்தையை கேட்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரியும், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்க இதை போல உண்மை நிமித்தம், நீதி நிமித்தம், நியாயத்து நிமித்தம், நேர்மையாய் இருப்பது நிமித்தம் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? பகைக்கப்படுகிறீர்களா? விரோதிக்கப்படுகிறீர்களா? இது சரின்னா சரிதான் அப்படின்னு சொன்னதுக்காக காரணம் இல்லாமல் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறீர்களா? உங்க மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகிறதா? அல்லது உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருகிறது போல பலவிதமான காரியங்கள் நடைபெறுகிறதா? ஐயோ, இந்த நேரத்தில் எனக்கு உதவிக்கு யாருமே இல்லையே, எனக்கு துணைக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஆதரவா யாருமே இல்லையே, என்னிடத்தில் இதற்கு போதுமான அந்த ஆள்பலம் இல்லாத சூழ்நிலையில் நான் தனிமையா இருப்பதினால் மேலும் மேலும் எனக்கு பாதிப்பு அதிகப்படுகிறதே என்ன நீங்க பாரப்படுறீங்களா? பைபிள்ல கர்த்தர் தாங்கின, கர்த்தர் ஆதரித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் பாருங்க, அவர்களுக்கு பின்பாக இருந்து கர்த்தர் செயல்பட்டு இருப்பார். அதே போல இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நீங்க யாரும் தனி நபர் அல்ல, நான் உங்க கூட இருக்கேன். சும்மா ஆண்டவர் சொல்லாம எப்படி எரேமியாவின் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறார்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்க கூட இருக்கு. ஒருத்தர் உங்களை தொட முடியாது, ஒருத்தர் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒருத்தர் உங்களை ஜெயிக்க முடியாது, ஒருத்தர் உங்களை பாதிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் உங்களை ஆதரித்து பாதுகாப்பாய் நடத்துவார். பரலோக தேவனே, எரேமியாவுக்கு துணையாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருந்தது போல இன்றைக்கு தனிமை உணர்வை உணர்கிற யாரா இருந்தாலும் அவர்களோடு கூட நீர் இருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.